நம்முடைய வானிலை இணைப்பாளர் சொல்கிறாரு எல்லா வித்தியாசங்களும் துறவியர் ஆயிடணும்னு. நான் சொல்லலையா? ओम स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। அனைவருக்கும் இனிய கல்பத்தரு வாழ்த்துக்கள். நிறைய விஷயங்கள் கேட்டீங்க. காலையில் சுவாமிஜி பேசினார், அதுக்கப்புறமா உத்தரகாசியிலேருந்து வந்திருக்க சுவாமிஜி பேசியிருக்கார். நீங்கள் எல்லோரும் ஆசிரியர்கள் வேறு, மற்ற இடத்துலலாம் நான் பேசினா கொஞ்சம் ஈஸியாக பேசிடுவேன். இப்போ நீங்கள் எல்லாம் ஆசிரியர்களாக இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட போயிட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் படிச்சுட்டு வந்துருக்கிறீங்க. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஆச்சாரியர் சங்கராச்சாரியர் சொல்லுவார், துர்லபம் திரயமேவ ஏதத்து தேவானுகிரக ஹேத்துக்கம் மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்ஸ்ரயா. இந்த புருஷ சம்ஸ்ரயா, மனுஷனாக பிறக்கிறது, முக்தி பெற வேண்டும் என்ற ஆசை, அப்புறம் பெரியவர்களின் தொடர்பு, நல்லவர்களின் தொடர்பு, இதெல்லாம் நமக்கு இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்குறோம். இல்லைன்னா இன்றைக்கி 1 ஜனவரி எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? ஆட்டம் பாட்டம். எல்லோரும் இங்கே வந்து உட்காந்துருக்கிறீங்க, காலையிலே நேரத்துலேயே வந்துட்டீங்க. சரி, சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், நமக்குள்ள தெய்வீகம் இருக்கிறது, நாம் தெய்வீகமானவர்கள், வி ஆல் டிவைன். என்ன சொல்லியிருக்காரு? நாம் தெய்வீகமானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நம்ம தெய்வீகமானவர்கள் அப்படிங்கிறத நினைக்கிறோமா? பல நேரங்களில் மறந்து போகுது. அந்த தெய்வீகத்தன்மையை மீண்டும் மீண்டும் ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். அந்த நாம் தெய்வீகமானவர்கள் அப்படிங்கிறத ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். அப்போ தொடர்ந்து இந்த சாஸ்திர பணிகளை, இந்த சமய பணிகளில் நீங்கள் ஈடுபடும் பொழுது நாம் தெய்வீகம் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், ஏகாதசி விரதம் கடைபிடிக்கிறோம், சிவராத்திரி பூஜை பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம். இந்து மதத்தில் இல்லாத மாதிரி எங்கேயுமே கிடையாது. அவ்வளோ விழாக்கள் இருக்குது, அவ்வளோ பண்டிகைகள் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, இதுக்கு பின்னாடி என்ன தத்துவம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? சமய வகுப்புக்கு போகணும். அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணும். ஒரு சின்னதாக ஒரு குட்டி கதை சொல்கிறேன். இந்த கதை கேட்டிங்கன்னா புரிஞ்சு போயிடும். ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் புதுசாக போய் ஒரு இடத்துல போயிட்டு டியூட்டியில் ஜாயின் பண்ணார். ஏற்கனவே ஒரு ஆஃபீஸர் இருந்தார், அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். அந்த இடத்துக்கு புதுசாக ஒருத்தர் போயிட்டு ஜாயின் பண்ணுறார். அப்போ அதுக்கு முன்னாடி இந்த ஆஃபீஸர் என்ன பண்ணார்? அவருடைய அந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்து காமிச்சு என்னென்ன இடத்துல எவ்வளோ போஸ்ட் இருக்குது, எவ்வளோ வீரர்கள் நிற்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்தார். எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார். இப்போ அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு? புதுசாக சார்ஜ் எடுத்த அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு ரவுண்டு போய் பார்க்குறாரு, எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கார். ஒரு இடத்துல பார்க்குறாரு, 2 பேர் சிப்பாய்கள் நிற்கிறாங்க, துப்பாக்கி வச்சு நின்றுட்டுருக்காங்க. அவங்க ஒரு பெஞ்சு போட்டிருக்குது. அவர் கேட்டார், இங்கேயே 2 பேர் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டார். தெரியல சார், இதுக்கு முன்னாடி இந்த ஆஃபீஸர் வந்து நிற்க சொன்னாங்க, நாங்கள் நின்றுட்டுருக்கோம் அப்படின்னாரு. சரி, முன்னாடி இருக்க ஆஃபீஸர் கேட்டார். ஆனால் அவர் தானே ரிட்டையர்ட் ஆகி போயிட்டுருக்கார். அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், நீங்கள் சொன்ன பாரு எல்லா இடத்துலையும் சரியாக இருக்குது, ஆனால் ஒரு இடத்துல மட்டும் 2 சிப்பாய்கள் வந்து துப்பாக்கியோடு நின்றுட்டுருக்காங்க, அங்கே வந்து ஒரு பெஞ்சு தான் போட்டிருக்கு, அது என்னன்னு எனக்கு புரியல, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஓ அதுவா, அது எனக்கு முன்னாடி இந்த ஆஃபீஸர் சொன்னார் சார். என்னாச்சு? எனக்கு முன்னாடி இந்த ஆஃபீஸர் சொன்னார், அது அப்படியே நான் கண்டினியூ பண்ணிட்டேன் அப்படின்னா.
சரி உங்கள் முன்னாடி இருந்த ஆஃபீஸர் யார், அவர் பேரெல்லாம் கேட்டு அவர் எந்த ஊரில் இருக்காருன்னு கேட்டு அவருக்கு ஃபோன் பண்ணார். அவர் கேட்டார், இந்த மாதிரி ஒரு கதையெல்லாம் சொல்லிவிட்டு இங்கே ஒரு பெஞ்ச் இருக்குது, 2 சிப்பாய்கள் நிற்கிறாங்க, அது ஏன் சார் அப்படின்னு கேட்டார். ஓ அதுவா, அது எனக்கு முன்னாடி இந்த ஆஃபீஸர் சொன்னார். இப்படியே என்னாச்சு, எனக்கு முன்னாடி அப்படி சொல்லிட்டு அந்த இப்படியே போனால் கடைசியாக ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டார். யார் அந்த ஆர்டர் போட்டது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டார். அவர் குடு கிழவனாயிட்டார். ரொம்ப வயசு தள்ளாடி இருக்கிறார், படுத்த படுக்கையாக இருக்கார். அவரை கண்டுபிடிச்சிட்டார். நேரடியாக போய் நேர்லேயே கேட்டுருவோம், இது என்ன தான் ஸ்டோரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போய் கேட்கலான்ட்டு அவரை போய் பார்த்துட்டு அந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டு, சார் இந்த மாதிரி ஒன்று இருக்குது, இதுக்கு என்ன தான் காரணம் அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார், ஓ அந்த பெயிண்ட் இன்னும் காயலையா, கதையெல்லாம் கேட்டுட்டேன்னு சொல்கிறாரு. அந்த பெயிண்ட் இன்னும் காயலையா அப்படின்னு கேட்டார். இப்போ என்ன நடந்திருக்கு, அவர் ஆஃபீஸராக இருக்கும் பொழுது அந்த பெஞ்சுக்கு பெயிண்ட் அடித்தாங்க. யாரும் வந்து உட்காந்துடக்கூடாதுங்கிறதுக்காக 2 பேர் நிற்க வச்சுருக்காரு. கொஞ்சம் நேரம் நெல் யாரும் வராமல் பார்த்துக்கோன்னு சொன்னார். திரும்பி அந்த ஆஃபீஸர் என்ன பண்ணார், அடுத்த நாள் போய் நிற்க வேணான்னு சொல்லலை. மிலிட்ரியில் வந்து ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அப்படியே நிற்பாங்க, என்னாச்சு மாற்ற மாட்டாங்க. அடுத்தவர் வந்தார், எதுவுமே சேஞ்ச் ஆகலை, அப்படியே போயிடுச்சு. நம்ம வாழ்க்கையிலையும் என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம பூஜை பண்ணுறோம், அர்ச்சனை பண்ணுறோம், கோயிலுக்கு போகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஏன் செய்கிறோம், இந்த பண்டிகை எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். இதுதான் சமீப ஆசிரியர்களுடைய பணி. இந்த விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கணும். சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு, இந்த பாரத நாடு ஏன் அடிமையாகப்பட்டு இருந்துச்சு, ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வந்து அடிமையாக இருந்துச்சு இல்லை, அதுக்கான காரணங்களை வந்து வரிசையாக பட்டியல் போடுறாரு. அதில் ஒரு காரணம் அவர் சொல்கிறாரு, நம்முடைய பழம்பெரும் பெருமைகளை, நம்முடைய பண்பாடுகளை, நம்முடைய கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்காததும் ஒரு காரணம். என்னது அது, நம்முடைய பண்பாடுகளையும் கலாச்சாரத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கலை. அந்த பணியைத்தான் அந்த ஆசிரமம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் தான் நீங்கள் எல்லோரும் இருக்கிறீங்க, அதில் தான் நீங்கள் எல்லோரும் பங்கெடுத்துருக்கிறீங்க. ஸோ அந்த பணியில் சாமிஜி சொன்னார் இல்லையா, முருகப்பெருமான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார். எப்போ நம்ம எடுத்துக்கிட்ட காரியத்தில் நல்லா வேலை பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷப்படுவார் பகவான். அப்போ அந்த பணியை வந்து நமக்கு ஒரு இந்த சமயப்பு ஆசிரியர் இருக்கிறத கர்வப்படணும், நீங்கள்லாம் பெருமைப்படணும். எனக்கு இப்படி கிடைச்சிருக்குது, யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குது. நீங்கள் இல்லைன்னா அந்த ஸ்ரீராமகிருஷ்ணர் ஆயிரக்கணக்கான பேர் கொண்டு வந்துடுவார். இந்த பணிக்கு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களை கொண்டு வந்து சேர்த்துருவார். உங்களுக்கு அந்த பணி கிடைச்சிருக்குதுன்னா அதை சிரத்தையோடு பண்ணணும். என்ன செய்யணும், சிரத்தையோடு பண்ணணும். எனக்கு தெரியும் சவால்கள் இருக்குது, நானும் ஆசிரியராக இருந்திருக்கிறேன், இப்போவும் எடுக்கிறேன். சவால்கள் இருக்குது, நீங்கள் போகிற இடத்துல சவால்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. அதை வந்து ஃபேஸ் பண்ணணும். பிரச்சனைகளுக்கு ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு ஒரு தீர்வு நிச்சயமாக இருக்கும். நம்ம எப்போதும் ஒரே ஆங்கிளே திங்க் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. பண்ணிவிட்டு என்ன பண்ணிவிடுவோம், சுவாமி நான் எவ்வளோ செஞ்சேன், பிள்ளைங்களே வரமாட்டேங்கிறாங்க, கிளாஸுக்கு வரமாட்டேங்கிறாங்க, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, இப்படி எத்தனை காரணம் சொல்கிறோம். மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் பிரச்சனைகளுக்கு நம்ம கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும். சில நேரங்களில் மாற்றி யோசித்தோம்னா பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஒரு குட்டி கதை சொல்லுவா, நேரம் நிமிந்து உட்காந்தா சொல்லுவேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பல பேர் தலையில் கீழே போயிடுச்சு. ஒரு படித்த இளைஞன் இருந்தான், பட்டதாரி இளைஞன். படித்து முடித்தோன்னே என்ன பண்ணுவான், வேலை தேடி போவான். வேலை தேடி போனான், ஒரு கம்பெனிக்கு போனான். அங்கே வேலை காலி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த கம்பெனிக்கு போனான், அங்கேயும் வேலை காலி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப இடிஞ்சு போயிட்டான். திரும்ப வீட்டுக்கு வந்துட்டான். மறுநாள் காலையிலையும் ஃபைலெல்லாம் எடுத்துக்கிட்டு, பயோடேட்டாவெல்லாம் எடுத்துக்கிட்டு கம்பெனிக்கு போகிறான். எதுக்கு, வேலை தேடி போகிறான். இப்படி எல்லாச்சு, எல்லா கம்பெனிலையும் போய் தேடி பார்க்குறான், வேலை இல்லை, வேலை காலி இல்லை, இதுதான் பதில் வருது. வந்தான், வீட்டுக்கு வந்தான். என்ன சமாச்சாரம், நானும் படிச்சிருக்கிறேன், டிகிரி வாங்கியிருக்கேன், என்கிட்ட பட்டம் இருக்குது, ஏன் எனக்கு வேலை தர மாட்டேங்கிறாங்க?
வேலை காலி இல்லைன்னே சொல்லிகிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தான். என்ன தான் செய்யலாம், என்ன தான் தீர்வு அப்படின்னு யோசிக்கிறான். மனசில் ஒரு ஐடியா வருது. சரி எப்படி செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலேருந்து எந்த கம்பெனிக்கும் அவன் வேலைக்கு தேடி போகவே இல்லை. சுவாமி அப்போ என்ன செஞ்சான்? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான்? யோசித்தான் என்ன பண்ணலாம்? வேலை காலி இல்லை. இதுதான் தூக்கத்தில் கூட இதான் போட்டிகிட்டு இருக்குது, வேலை காலி இல்லை, வேலை காலி இல்லை. யோசித்தான். சரி இதையே இப்படி பண்ணிட்டான். என்ன பண்ணுறான்? சின்னதாக போனான், 10 ரூபாய்க்கு ஒரு பெயிண்ட் வாங்கிட்டு வந்தான், ஒரு ப்ரஷ் வாங்கிட்டு வந்தான், ஒரு போர்டு எடுத்தான், வேலை காலி இல்லை. என்ன பண்ணா? வேலை காலி இல்லை அப்படின்னு சைன் போர்டு எழுதி ரோட்டு ஓரத்தில் வச்சுட்டு உட்காந்துக்கிட்டான். அந்த வழியாக ஒரு காரில் ஒருத்தர் போனார். நல்லா இருக்கே, போர்டு நல்லா இருக்கே, நம்ம கம்பெனியில் மாட்டலாமே அப்படி சொல்லிட்டு போய்ட்டு அந்த போர்டு வாங்கிட்டார். எனக்கு இந்த மாதிரி ஒரு 50 போர்டு பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு சொன்னார். அடுத்த நாள் அவனுக்கு எவ்வளோ ஆர்டர் வந்துருச்சு? 50 போர்டு செய்கிறதுக்கு. வேலை இவ்வளோதான் விஷயம், வேலை காலி இல்லை. இடிஞ்சு போய் உட்காந்துடல, வேலை காலி இல்லை, அவ்வளோதான். அதை எழுதுனா 50 போர்டு. அடுத்த நாள் 100 போர்டுக்கு ஆர்டர் வந்துச்சு. அடுத்த நாள் 1000 போர்டு. பெரிய பணக்காரன் ஆகிட்டான், பெரிய கோட்டீஸ்வரன் ஆகிட்டான். அவன் என்ன பண்ணுறான்? 100 பேருக்கு வேலை போட்டு உட்காந்துருக்குறான். என்னதுக்கு? போர்டு எழுதுறதுக்கு. இவ்வளோதான் விஷயம். ஸோ பிரச்சனைகள் இருக்கும், சவால்கள் இருக்கும். நீங்கள் போகிற இடத்துல ஒரு நாள் என்னாச்சு, நான் ஒரு சமய வகுப்பு போயிருந்தேன். இப்போ நான் சைக்கிளில் தான் போவேன். வாரத்தில் 5 சமய வகுப்பு எடுப்பேன். நீங்கள் எத்தனை எடுக்கிறீங்க? எத்தனை எடுக்கிறீங்க? 1 தானா? வாரத்தில் 5 சமய வகுப்பு எடுப்பேன். சில சமய வகுப்பு காலையில், சிலது சாயந்தரத்தில், சிலது சாட்டர்டேயில், சிலது சண்டே. ஒரு சமய வகுப்பு போனேன், சைக்கிளில் போனேன். அங்கே இருந்த சில குறும்புக்கார ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கிளாஸ் முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன் சைக்கிளில் காற்ற காணோம், பஞ்சராக்கி விட்டானுங்க. அப்புறம் உருட்டிக்கிட்டே வந்தேன் வீட்டுக்கு. சவால்கள். அதே சமய வகுப்பு கொஞ்ச நாள் கழித்து நான் துறவியாக போகிறேன்னு சொன்னோடனே எல்லாம் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. எந்த பசங்க காற்றை பிடுங்கி விட்டானோ அதே பசங்க இப்போ என்ன பண்ணுறான்? கண்ணீர் விட்டு அழுகிறான், சாமி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு. அப்போ எவ்வளவு மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் வருது, சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் இருக்குது, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். ஆனால் என்ன பண்ணணும்? மேலே உட்காந்துருக்காங்க 3 பேர், கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஆசிரியர்கள் நம்ம நீங்கள் சப்ஜெக்டை மட்டும் படித்தா பத்தாது. உங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, தொடக்க நிலை, இளநிலை, என்னது வளர்நிலை, உயர்நிலை, முதுநிலை அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் படித்தா பத்தாது, அதுக்கு அப்பாற்பட்ட சப்ஜெக்ட், பியாண்ட் சப்ஜெக்ட்டுன்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் படிக்கணும். ஹோலி ட்ரினிட்டி, ஸ்ரீராமகிருஷ்ணன், சாரதம்மா, விவேகானந்தர், மற்ற விஷயங்களை நீங்கள் படிக்கும் பொழுது தான் நீங்கள் ஃபீல்டுக்கு போகும் பொழுது பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும். உங்கள் மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்? தொடர்ந்து உங்களுடைய படிக்கக்கூடிய, அதாவது வேதோ நித்தியம் அதீயதாம், சங்கராச்சாரியர் சொல்லியிருக்கார். என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையில் முதல் விஷயம் தினசரி வேதத்தை ஓத வேண்டும். சுவாமி எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாதே, பரவாயில்லை, திருவருட்பா இருக்குது, திருவாச்சகம் இருக்குது, திருமந்திரம் இருக்குது, எல்லாம் தமிழில் இலக்கியங்கள் இருக்குது. தினசரி படிக்கணும். வேதா நித்தியம் அதீயதா. 2வது உபதேசம் என்ன சொல்கிறார்? தத் உதித்தம் கர்ம சு அனுஷ்டியதா. வேதம் சொல்லி கொடுக்குது, தினசரி வேதத்தை படிக்கணும். என்ன பண்ணணும்? அடுத்தது அந்த வேதம் சொல்லி கொடுக்குற மாதிரி நம்ம வாழ்க்கை முறை இருக்கணும். நமக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் சு அனுஷ்டியதாம், அப்படின்னா நன்றாக செய்யணும். சுவாமிஜி சொல்லிட்டார், எனக்கு சமயப்பு எடுக்க சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. இது எனக்காக செய்கிறேன், என்னை சுற்றி இருக்கிற சமுதாயத்துக்காக நான் செய்கிறேன், என்னுடைய தேசத்துக்காக செய்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோட அந்த காரியத்தை நன்றாக செய்யணும். அப்புறம் என்ன செய்யணும்? அந்த காரியத்தை செஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும்? பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். எண்ட் ஆஃப் த டே, எண்ட் ஆஃப் த கிளாஸ் என்ன சொல்லணும்? என்ன செய்யணும்? ஜெய் ஸ்ரீ குருமராஜுக்கு ஜெய், அல்லது என்னது ஸ்ரீராமகிருஷ்ண அர்ப்பணம் அஸ்து அப்படின்னு சொல்ல பழகணும். இல்லைன்னா என்ன வந்துடும்? ஈகோ வந்துடும். நான் தான் பெரிய டீச்சர், நான் தான் பெரிய கிளாஸ் டீச்சர், சமய வகுப்பு டீச்சர், ஈகோ வந்துடும். அப்போ என்ன செய்யணும்?
எல்லா காரியத்தையும் செய்யணும். வீட்டில் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும், உங்கள் அலுவலகத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும், சமய பணிகளை செய்யணும். எல்லாம் செஞ்சதுக்கப்புறமா எண்ட் ஆஃப் த டே தூங்க போகிறதுக்கு முன்னாடி, பகவானே உன்னுடைய திருவருளால் என்னென்ன காரியங்கள் இன்றைக்கி காலையிலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் செஞ்சுருக்கேன், இதனுடைய அத்தனை பலன்களையும் உன்னுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லணும், சொல்லி பழகணும். இவ்வளோ விஷயங்கள் நம்முடைய சனாதன தர்மத்தில் இருக்குது. பொக்கிஷம். நம்ம எல்லோரும் யார்? கோட்டீஸ்வரர்கள். யாரும் ஏழை கிடையாது, கோட்டீஸ்வரர்கள். நம்ம கோட்டீஸ்வரர்கள்ங்கிறது நமக்கு தெரியறதில்ல. பல நேரங்களில் நம்ம கோட்டீஸ்வரர் அப்படிங்கிறத மறந்து போய்டுறோம். அப்படி இல்லாமல் செய்யணும். சரி, இப்போ விவேகானந்தர் சொல்லியிருக்கார், நாம் தெய்வீகமானவர்கள் சொல்லியிருக்கார். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் வரும்பொழுது என்ன பண்ணணும்? திங்க் அவுட் ஆஃப் பாக்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு விஷயத்துக்கு ஒரே மாதிரி தீர்வு இருக்காது, பல விதத்தில் யோசித்து அந்த பிரச்சனைக்கு தீர்வுகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். மூணாவது விஷயம், நம்ம எல்லாரும் சேவகர்கள். நம்மளாம் சேவை பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். ஸ்ரீராமகிருஷ்ணர் தான் இதை நடத்துகிறாரு. அவருடைய கையில் ஒரு கருவியாக இருக்கிறோம். அந்த சேவை பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். அதனால் அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். பகவானுடைய கரங்களில் நான் ஒரு கருவியாக இருந்து இந்த காரியத்தை செய்கிறேன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சின்னதாக ஒரு குட்டி கதை சொல்கிறேன். நேரம் நிமிந்து உட்காரணும். சிட் ஸ்ட்ரைட். ஒரு அரசன் இருந்தான். ஒரு நாள் காட்டுக்குள்ளே போனான். காட்டுக்குள்ளே போயிட்டு குதிரை மேலே ஏறி போயிட்டுருக்கான். அங்கே ஒரு வன தேவதையை பார்க்குறான். திடீர்னு என்னைக்கு இல்லாமல் ஒரு வன தேவதையை பார்க்குறான். அந்த தேவதை கையில் ஒரு பெரிய புஸ்தகம் இருக்குது. பக்கத்தில் போனால் வன தேவதை வணக்கம் சொன்னான், நமஸ்காரம் சொன்னான். இவனுக்கு ஒரு க்யூரியாசிட்டி, இந்த சுவாமி கையில் ஒரு புஸ்தகம் இருக்குது, அது என்னது? இந்த தேவதை கையில் ஒரு புஸ்தகம் இருக்குது, அதில் என்ன தான் இருக்குது? இப்போ கேட்டான், உன் கையில் ஒரு புஸ்தகம் வச்சுருக்கியே, அது என்னது அப்படின்னு கேட்டான். அப்போ அந்த தேவி சொன்னான், இதுவா, இது என்னுடைய பக்தர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க பேரெல்லாம் இதில் எழுதியிருக்கு அப்படின்னு. சரி, என் பேர் இருக்கான்னு பாருங்கள். என்ன, இவனும் பக்தன் தானே, என் பேர் இருக்கான்னு பாருங்க. அந்த தேவி என்ன பண்ணால் ஒவ்வொரு பேஜாக நகர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் பார்த்தாச்சு, இந்த அட்டையிலேருந்து அந்த அட்டை வரைக்கும் பார்த்தாச்சு. எங்கேயுமே மற்றவங்க பேரெல்லாம் இருக்குது, இவன் பேரை காணோம். இவனுக்கு ரொம்ப சந்தோஷம், கைத்தட்டி சிரித்தான். நம்ம பேர் இல்லைன்னா நம்மளாம் வருத்தப்படுவோம், ஆனால் இவன் கைத்தட்டி சிரித்தான். ஏன்பா சிரிக்கிற? நீ வருத்தப்படணுமே, எதுக்கு சிரிக்கிறேன்னு? என் பேர் இருக்காதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். எப்படி சொல்கிறேன்? ஏன்னா நான் எப்போதும் என்னுடைய நாட்டு மக்களை பற்றியே சிந்தனை பண்ணிகிட்ருக்கேன், அவங்களுடைய நன்மையை பற்றியே சிந்தனை பண்ணிகிட்ருக்கேன், அவங்களுக்கு எப்படி சிறப்பாக சேவை செய்யலான்னு அப்படின்னு நான் சிந்தனை பண்ணிகிட்ருக்கேன். இதில் எங்கே நேரம் இருக்கும் உன் தேவியாகி ஒன்றை சிந்தனை பண்ணுறதுக்கு? அதனால் என் பேர் நீ எழுதியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். சரி, அப்படியா, சரி நீ போயிட்டு வா. இந்த அரசன் வீட்டுக்கு வந்துட்டான். சில நாட்கள் கழிச்சது, ஒரு 6 மாதம் கழிச்சு மறுபடியும் காட்டுக்குள்ளே போகிறான். போனால் மறுபடியும் அதே தேவி நிற்கிறான், வனதேவதை. அவன் கையில் ஒரு புஸ்தகம் இருந்தது. என்ன நடந்திருக்கும்? மறுபடியும் அந்த தேவிகிட்ட போனால் நமஸ்காரம் பண்ணான். அந்த புஸ்தகத்தில் அது என்ன புஸ்தகம் அப்படின்னு கேட்டான். அந்த தேவி சொன்னா, இதில் வா, இதில் எனக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்க பேரெலாம் எழுதியிருக்கேன், எனக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்க பேரெலாம் எழுதியிருக்கிறேன், என் பேர் இருக்கான்னு பாருங்க அப்படின்னா. முதல் ஆளாக முதல் பேர் அவன் பேர் தான் இருக்கு. முதல் பேர் அவன் பேர் தான் இருக்கு, மற்றவங்க பேர்லாம் அப்புறம் தான் வருது. சமயப்பு ஆசிரியர்களாக உங்கள் பேர் முதல்ல அங்கே இருக்கணும். பகவானுக்கு பிடிச்சவங்க லிஸ்ட்டில் நம்ம பேர் முதல்ல நிற்கணும். அப்போ நம்ம எப்படி வேலை செய்யணும்? இரவு பகல் பார்க்காம வேலை பார்க்கணும், சேவை பண்ணணும். ஸோ சீயிங் காட் இன் ஆல். நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் தெய்வீகத்தை பார்க்கணும். ஏன் சமயப்பு நடத்தணும்? ஏன்னா எனக்குள்ள ஒரு தெய்வீகம் இருக்கிறது, அதே தெய்வீகம் என்னை சுற்றி இருக்கவங்ககிட்டையும் அதே தெய்வீகம் இருக்கிறது. அதுக்காகத்தான் நாம் என்ன பண்ணுறோம்? மற்றவங்களை பார்க்கும் பொழுது என்ன பண்ணுறோம்? கையெடுத்து வணங்குறோம். அப்போ எனக்குள்ளே இருக்கிற தெய்வீகம் உங்களுக்குள்ளே இருக்குது. நம்ம யாருக்காவது நமஸ்காரம் பண்ணால் என்ன அந்த அர்த்தம்? அது நான் தெய்வமானவன், தெய்வத்தை வணங்குகிறேன், தெய்வமாகி தெய்வத்தை வணங்குகிறேன். இந்த எண்ணம் ஞாபகத்தில் வரணும்.
பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி. இன்றைக்கி கல்பத்தருன்னு இல்லையா, அவரை பற்றி சிந்தனை பண்ணணும். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கல்பத்தருன்னா இன்றைக்கி மட்டும் கிடையாது, அது நித்திய கல்பத்தரு. ஸ்ரீராமகிருஷ்ணர் நித்திய கல்பத்தரு, எல்லா நாளும் எல்லா நேரத்துலையும் எப்போதும் நமக்கு அருள் செய்யறதுக்காக காத்துட்ருக்கார். அவர் நித்திய கல்பத்தரு. ஒரு நாள் அந்த காலத்தில் 1800 காசிக்கு யாத்திரை போகிறதுக்காக படகுல எல்லாம் புறப்பட்டு போகிறாங்க. கல்கத்தாவிலேருந்து காசிக்கு போகிறாங்க. அந்த யாத்திரையில் நிறைய பேர், நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள்லாம் படகுல வச்சுட்டு காசி நோக்கி போயிட்டுருக்காங்க. ஒரு இடத்துல வருது தேவ்கர்னு ஒரு இடம். அந்த இடத்துல வந்து படகு நிற்கும் பொழுது ஸ்ரீராமகிருஷ்ணர் அங்கே ஒரு காட்சியை பார்க்குறார். மக்கள் ரொம்ப வறுமையாக இருக்கிறாங்க, ஏழ்மையாக இருக்கிறாங்க. சில பேருக்கு சட்டை போட்டுக்கிற சட்டை கூட கிடையாது, கிழிஞ்சு போடுது. அப்போ தலையில் தைக்கிறதுக்கு எண்ணெய் கூட கிடையாது. ஒரு வறுமையான ஒரு சூழ்நிலையை பார்க்குறார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூட வந்தவர்கிட்ட சொன்னார், முதல்ல இவர்களுக்கு உணவு கொடு, இவர்களுக்கு தேவையான உடைகளை கொடு, இவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கொடு அப்படின்னார். அப்போ கூட வந்தவர் சொன்னார், அவர் பேர் மத்தூர் பாபு. சுவாமிஜி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் செஞ்சுடுவோம். நம்ம இப்போ வந்து காசிக்கு யாத்திரை போயிட்டுருக்கோம், விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அதை நான் செஞ்சுடுறேன் அப்படின்னாரு. அப்போ ஸ்ரீராமகிருஷ்ணர் சொன்னார், அப்படியா, நீ காசிக்கு போகணுமா, நீ போயிட்டு வா, நான் வரல. நீ காசிக்கு விஸ்வநாதரை பார்க்க போறியா, சுவாமியை பார்க்க போறியா, நீ போயிட்டு வா, நான் வரல அப்படின்னு அங்கேயே உட்காந்துக்கிட்டார். அப்புறமா என்னாச்சு, அந்த படையில் இருக்க அத்தனை உணவுப் பொருட்களையும் இறக்குனாங்க. அங்கே இருக்க மக்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தாங்க. எல்லாரும் சந்தோஷமாக இப்போ இருக்கிறத பார்த்தாரு ஸ்ரீராமகிருஷ்ணர். அதுக்கப்புறமா புறப்பட்டு போனாங்க. அதாவது இந்த சேவை பணிகளை இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ராமகிருஷ்ண மடம் அண்ட் மிஷன் அல்லது வெள்ளிமலை ஆசிரமா போன்ற எத்தனையோ ஆயிரக்கணக்கான அமைப்புகள் இந்த பணிகள் எல்லாம் செஞ்சிட்ருக்கோம். அப்படின்னா இதுக்கு இந்த சேவை பணிகளை ஸ்ரீராமகிருஷ்ணரே ஆரம்பித்து வச்சார். ஏன் அப்படி சொன்னார் ஸ்ரீராமகிருஷ்ணர்? ஏன் காசிக்கு போக மறுத்தார்? அவர்களில் இறைவனை கண்டார், அவர்களில் சிவபெருமானை கண்டார். இது ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஒவ்வொரு முறை கிளாஸுக்கு போகும்பொழுது உங்கள் குழந்தைகளில் ஸ்ரீராமகிருஷ்ணரை பார்க்கணும். நீங்கள் பாடம் சொல்லிக்கக்கூடிய குழந்தைகளில் ஸ்ரீராமகிருஷ்ணரை பார்க்கணும், சுவாமி விவேகானந்தரை பார்க்கணும், அன்னை சாரதா தேவியை பார்க்கணும். இந்த ஞாபகம் வரணும். முருகன் கோயிலுக்கு போகிறீங்களா, அங்கே உங்கள் தெய்வீகத்தை நினைக்கணும். இது ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள்லாம் புண்ணியவான்கள், பேறு பெற்றவர்கள். இந்த காரியம் செய்கிறதுக்கு எத்தனை பேர் வந்து லைனில் நிற்பாங்க. ஆனால் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது, அதை வந்து மறந்துடக்கூடாது, வாய்ப்பை நழுவி விட்டுடக்கூடாது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். கடைசியாக ஒரு சின்னதாக ஒரு குட்டி கதை சொல்லிவிட்டு முடிச்சிட்றேன், சரியா? ரொம்ப நேரம் பேசக்கூடாது. சில நேரங்களில் குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே தள்ளி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படின்னா நான் புரிஞ்சுக்குவேன், சரி போது நிறுத்து, யார் தலையை சொரியலை, அதனால் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம காரியங்கள் செய்யணும், சிறப்பாக செய்யணும், அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்யணும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு சின்னதாக ஒரு குட்டி கதை, அதோடு முடிச்சிடும். காரியங்களை செய்யும் பொழுது அர்ப்பணிக்காமல் செஞ்சால் என்ன வரும் அப்படின்னா ஈகோ வரும் அப்படின்னு நம்ம சொன்னேன். என்ன வரும்? அகங்காரம் வந்துடும். நான் தான் படித்தவன், நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற அகங்காரம் வந்துடும். மகான் காளிதாசருடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி. காளிதாசர் பெரிய கவிஞர், சாஸ்திரங்கள் எழுதினவர். ஒரு நாள் காட்டு வழியாக நடந்து போயிட்டுருக்கார். அப்போ அவருக்கு தண்ணி தாகம் எடுக்குது. தூரத்தில் பார்க்குறார் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு கிணறு இருக்குது. அங்கே ஒரு பெண்மணி என்ன பண்ணுறாங்க, தண்ணீர் இறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் தண்ணி இறைக்கிறது, இப்போல்லாம் மோட்ரு வந்துருச்சு. தண்ணீர் இறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இவர் பக்கத்தில் போயிட்டு அந்த அம்மாக்கிட்ட போயிட்டு, எனக்கு தண்ணீர் தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டார். அந்த அம்மா சொன்னாங்க, தண்ணி கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் யார், அறிமுகம் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் யார், எங்கேருந்து வர்றீங்க, நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள், நான் தண்ணீர் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னாங்க, அந்த காளிதாசர் சொல்கிறார், ஏன்னா நான் அவ்வளோ பெரிய கவிஞன், உலகம் போற்றும் கவிஞன், என்னை பற்றி இந்த பொண்ணுக்கு இன்னும் தெரியாமல் இருக்குதே, நான் ஒரு கவிஞன் அப்படின்னு சொல்லி இந்த தண்ணி குடிக்கணுமா, வேண்டாம், வேறு மாதிரி சொல்லுவோம் அப்படி சொல்லிட்டு, நான் வந்து ஒரு பயணின்னு வச்சுக்கோமா,
இந்த ட்ராவலர், இந்த வழிப்போக்கன் என்ன பண்ணது, நான் ஒரு வழிப்போக்கன், எனக்கு தண்ணி கொடு அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த அம்மா தண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அந்த அம்மா சொன்னாங்க, சுவாமி உலகத்திலேயே 2 வழிப்போக்கர் இருக்காங்க, 2 பயணி தான் இருக்கிறாங்க. உலகத்திலேயே 2 பயணி தான் இருக்காங்க. ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன். இவங்க 2 பேரும் பயணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒருத்தருக்கு டியூட்டி, சாயந்தரத்துலேருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் இன்னொருத்தருக்கு டியூட்டி. அதாவது சூரியன் சந்திரன் 2 பயணிகள் தான் உலகத்தில் இருக்கிறாங்க. இந்த 2 பயணியில் நீங்கள் யார்? ஆச்சரியமாக போச்சு. ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இவ்வளோ பெரிய கேள்வியை கேட்குறாளே, எப்படி பதில் சொல்கிறது? யோசிக்கிறார். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி சொல்லலாம். அப்போவும் கூட அவரோட ஈகோ வந்து என்ன சொல்கிறது, வேறு சொல்லலை, வேறு மாதிரி சொல்லலாம் சொல்லிட்டு, சரிம்மா நான் வந்து ஒரு கெஸ்ட்டுன்னு வச்சுக்கோ, ஒரு விருந்தினர், நான் வந்து விருந்தினர் வச்சுக்கோ, எனக்கு தண்ணி கொடு அப்படின்னார். அப்போ அந்த அம்மா சொன்னால், சுவாமி உலகத்திலேயே 2 விருந்தினர் தான் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 2 விருந்தினர் தான் இருக்கிறாங்க. ஒன்று செல்வம், மகாலட்சுமி, கரன்சி. இன்னொன்று இளமை, போனால் வராது, எல்லாருக்கும் வயதாகும். செல்வமும் இளமையும் 2 செல்வங்கள், அது 2 இருக்கும் வாழ்க்கையில். விருந்தினர் மாதிரி வந்துட்டு விருந்தினர் கெஸ்ட்டாக வந்துட்டு கெஸ்ட்டாகவே போயிடும். இந்த 2 கெஸ்ட்டில் நீங்கள் யார்? நீங்கள் செல்வமா இளமையான்னு கேட்டான். இவருக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு கிராமத்தில் இருக்கிற பொண்ணு இவ்வளோ தத்துவங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை பற்றி யோசிக்கிறாரு. வேறு என்ன மாதிரி சொன்னால் ஒத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு வேறு யோசிக்கிறார். அப்போ சொல்கிறாரு, நான் ஒரு பொறுமைசாலின்னு வச்சுக்கோமா, நான் வந்து ரொம்ப பொறுமையானவன், எனக்கு ஏற்கனவே ரொம்ப கடுப்பாயிட்டார் அவர், தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன்ப்பா, நான் ஒரு பொறுமைசாலி, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னாரு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, சுவாமி இந்த உலகத்திலேயே 2 பொறுமைசாலி தான் இருக்கிறாங்க, 2 பொறுமைசாலி தான் இருக்காங்க. ஒன்று பூமி, நம்ம எவ்வளோ வேணாலும் வெட்டிக்கிட்டே இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் தோண்டிக்கிட்டே இருக்கலாம், ஒன்றும் செய்யாது, ஒன்று பூமி. இன்னொன்று மரம், வெட்டிகிட்டே இருங்க அடுத்த நாள் வளர்ந்துடும், எங்கேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாது. ஸோ பூமியா மரமா அப்படின்னு கேட்டேன். என்னது மரமா? நான் மரமா? கோபம் வந்துருச்சு அவருக்கு. ரொம்ப பொறுமையாக கேட்டார், இப்போ கோபம் வந்துருச்சு ரொம்ப. அப்போ சொல்கிறார், சரி என் பேர் பிடிவாதக்காரன்னு வச்சுக்கோ, எனக்கு தண்ணி கொடு அப்படின்னார். சுவாமி இந்த உலகத்திலே 2 பேர் பிடிவாதக்காரங்க, அந்த 2 பேர்த்தில் நீங்கள் யார் அப்படின்னா, யார் அந்த 2 பேர்? ஒன்று முடி, எவ்வளோ வெட்டினாலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்று நகம், எவ்வளோ வெட்டினாலும் திரும்ப வளர்ந்துகிட்டே இருக்கும். நீங்கள் முடியா நகமா அப்படின்னு கேட்டார். இவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு, என்ன தான் செய்கிறதுன்னு தெரில. சரி கடைசியாக கோபம் வேறு வந்துருச்சு. ரொம்ப கோபத்தில், நான் ஒரு முட்டாள், நான் ஒரு முட்டாள், உங்ககிட்ட வந்து தண்ணி கேட்டேன் பற்றியா, நான் ஒரு முட்டாள் அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, சுவாமி இந்த உலகத்திலேயே 2 முட்டாள் இருக்கிறாங்க, இந்த உலகத்திலேயே 2 முட்டாள் இருக்கிறாங்க. ஒருத்தர் சரியாக தன்னுடைய மக்களை பாதுகாக்க தெரியாத அரசன், இன்னொன்று அந்த அரசனுக்கு தப்பாக ஐடியா சொல்லி கொடுக்குற முட்டாள் மந்திரி. இப்போ இந்த முட்டாள் அரசனா முட்டாள் மந்திரியா நீங்கள் யார் அப்படின்னா, இப்போ தான் புரிஞ்சுது, இவன் என் முன்னாடி நிற்கிறவ சாதாரண கிராமத்து பொண்ணு கிடையாது, என் முன்னாடி நிற்கிறவ சாதாரண பொண்ணு கிடையாது, இவ்வளோ கேள்வி கேட்குறவ சாதாரணமாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணார். அந்த பொண்ணுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்து நின்று பார்க்குறார். வீணையோடு அந்த அம்மா நிற்கிறாங்க. யார் அது? எப்படி நிற்கிறாங்க? வீணையோடு நிற்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நீ என்னுடைய பக்தன், உனக்குள்ளே ஒரு சின்ன அகங்காரம் இருந்துச்சு, என்னுடைய பக்தனுக்கு அகங்காரம் இருக்கக்கூடாது, அந்த அகங்காரத்தை உன்னிடத்துலேருந்து எடுக்கிறதுக்காகத்தான் நான் வந்து இப்படி ஒரு விளையாட்டை விளையாடினேன், இனிமேலாவது நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லாத, இறைவன் அருளால் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பழகு அப்படின்னு சொன்னார். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த சமய பணிகள் மூலமாக. ஸோ நீங்கள் எல்லாரும் இந்த நம்முடைய சனாதன தர்மத்தை நாம் கடைபிடிக்கணும்,
மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தோட இப்போ என்னென்ன விஷயங்கள் பேசணும் இப்போ சொல்லணும், நீங்கள் சொல்லணும், கேள்வி கேட்காம விட மாட்டேன். முதல் விஷயம் என்ன சொன்னேன்? சங்கராச்சாரியார் சொன்ன ஒரு ஸ்லோகம் சொன்னேன். 3 முக்கியமான விஷயங்கள் வாழ்க்கையில் கிடைக்காது. ஒன்று என்னது? முமுட்சுத்துவம், மகாபுருஷ சம்சயா. மனித பிறவி, முக்தியில் நாட்டம், மகான்களின் தொடர்பு 3 கிடைக்காது. நமக்கு கிடைச்சிருக்கு, மகான்களுடைய தொடர்பு கிடைச்சிருக்கு, சரியாக பயன்படுத்திக்கணும். 2வது விஷயம் என்ன சொன்னேன்? நாம் எல்லாரும் தெய்வீகமானவர்கள். ஞாபகம் வச்சுக்கணும், நாம் எல்லாரும் தெய்வீகமானவர்கள். விவேகானந்த சொல்லி கொடுத்துக்க, ஆல் பவர் இஸ் வித்தின் யூ, யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ நமக்குள்ள ஒரு சக்தி இருக்குது. 3வது விஷயம் என்ன சொன்னேன்? திங்க் அவுட் ஆஃப் பாக்ஸ். வாழ்க்கையில் பிரச்சனை வரும்பொழுது என்ன பண்ணணும்? மாற்றி யோசிக்க பழகணும். இந்த பிரச்சனைக்கு இந்த வாழ்க்கையில் 3 விஷயங்கள் கிடைத்தற்கு அரியது. 3 விஷயங்கள் கிடைத்தற்கு அரியது. மனுஷத்துவம், மனுஷ ஜன்மம். முமுட்சுத்துவம், முக்தி அடைய வேண்டும் என்ற விருப்பம், ஆர்வம், ஆவல். மகாபுருஷ சம்சயா, அதாவது நல்லவர்களின் தொடர்பு, அதாவது சாதுக்களின் தொடர்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சாமி, எல்லா நேரத்துலையும் நாங்கள் ஆசிரமத்துக்கு வர முடியாது, சாதுக்களோட தொடர்பு அப்படின்னா நல்லவர்களின் தொடர்பு. அதுக்காகத்தான் நீங்கள் எல்லாம் ஆசிரியர்களாக இருக்கிறீங்க, எப்போதும் மாணவர்களோட இருக்கிறீங்க, சாஸ்திரம் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. நம்முடைய இந்த சமய வகுப்பு கல்வியானது நான் படிச்சிருக்கிறதுனால அது அழகா ஒரு பேசிக்கா ஒரு ஹிந்துக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை அது அழகா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸ்ரீமத் சுவாமி மதுரான்ஜி மகாராஜ் ஆரம்பிச்ச பணி இன்னைக்கு நம்முடைய சுவாமிஜி அதை தொடர்ந்து வழிநடத்திட்டு இருக்கிறாங்க. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய வந்திருக்குது. அந்த புஸ்தகத்துலையும் வந்திருக்கு, உங்க மனசுல வந்திருக்கு. இங்க பார்க்குற நிறைய மாற்றங்கள் தெரியுது. நானும் தொடர்ந்து ஒரு 30 வருஷமா இந்த ஆசிரமத்தோட பணிகளை நான் தொடர்ந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதோட வளர்ச்சி எப்படி போயிட்டு இருக்குன்னு. 1995 தான் முதல் முறையா எனக்கு ஸ்ரீராமகிருஷ்ணரை பார்க்கணும், ஸ்ரீராமகிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சமய வகுப்பு பாடத்தின் மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய கருணையால ஆட்கொள்ளப்பட்டு இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு துறவியாக வந்து நிற்கிறேன். அதுக்கு யார் காரணம்? இந்த சமய வகுப்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சமய வகுப்புக்கு அவ்வளோ பவர் இருக்கு, சாதாரணம் கிடையாது. சமய வகுப்புக்கு அவ்வளோ பவர் இருக்கு. உங்களுடைய கடமைகளை பற்றியெல்லாம் அமைப்பாளர் பேசும்போது கூட சொன்னார், எப்படி இருக்கணும் அப்படின்னு. அதாவது நீங்க வெளியில போகும்பொழுது நீங்க சமயப்பு அமைப்பாளர்னா பெரிய பேட்செல்லாம் போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால சொல்லி கொடுக்காரு. நம்மளோட வாழ்க்கை பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 3 விஷயங்கள்: மனுஷத்துவம், முமுட்சுத்துவம், மகாபுருஷ சம்சயா. மனுஷனா பிறக்கிறது, முக்தி பெற வேண்டும் என்ற ஆசை, அப்புறம் முக்தியில் நாட்டம், மகான்களின் தொடர்பு 3 கிடைக்காது. நமக்கு கிடைச்சிருக்கு, மகான்களுடைய தொடர்பு கிடைச்சிருக்கு, சரியா பயன்படுத்திக்கணும். 2வது விஷயம் என்ன சொன்னேன்? நாம் எல்லாரும் தெய்வீகமானவர்கள். ஞாபகம் வச்சுக்கணும், நாம் எல்லாரும் தெய்வீகமானவர்கள். விவேகானந்த சொல்லி கொடுத்துக்க, ஆல் பவர் இஸ் வித்தின் யூ, யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் அப்படி சொல்லியிருக்காரு. அப்ப நமக்குள்ள ஒரு சக்தி இருக்குது. 3வது விஷயம் என்ன சொன்னேன்? திங்க் அவுட் ஆஃப் பாக்ஸ். வாழ்க்கையில பிரச்சனை வரும் பொழுது என்ன பண்ணணும்? மாற்றி யோசிக்க பழகணும். இந்த பிரச்சனைக்கு இப்படி ஒரு தீர்வு நம்ம கண்டுபிடிக்கணும், அப்படி மாற்றி யோசிக்க பழகணும். 4வது விஷயம், நம்ம சேவை பண்றதுக்கு ஸ்ரீராமருடைய கரையில அந்த அவருடைய கரத்துல நம்ம ஒரு கருவியாக இருக்கிறோம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுட்டு சேவை பண்ணணும். அப்புறம் எல்லாருக்குள்ளேயும் இறைவனை பார்க்கணும். கடைசியா என்ன சொன்னேன்? அர்ப்பணிப்பு உணர்வோட பண்ணணும், ஈகோ இல்லாம செய்யணும் அப்படிங்கிறத சொன்னேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தோட முடிச்சுக்கிறேன். எல்லாரோடையும் பார்த்து பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வாய்ப்பு கொடுத்த சாமிஜி அவர்களுக்கு நன்றி. எல்லாருக்கும் நன்றி.